வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்விடியா கார்ப்பரேஷன். சப்சிக்வென்ட்டா 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. என்விடியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஹை ரேட் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் லிக்விடிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட ப்ரைஸ் ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நம்ம வந்து இவங்க ப்ரைஸஸ்லாம் கால்குலேட் பண்ணுறது நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக புக் வேல்யூ அண்ட் இபிஎஸ்ஸை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த புக் வேல்யூ அண்ட் இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நான் அதை ஃபீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஃபார்முலா வச்சுருப்போம். இதில் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம எடுத்திருக்கக்கூடிய புக் வேல்யூ 3.24, அதுக்கான ஃபேர் ப்ரைஸுங்கிறது 14.74 வருது. இது கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பார்க்கும்போது 7.49ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய பிஇ ரேஷியோ 36.98 இருக்கு. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 25க்கு மேலே பிஇ போச்சு அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் சில கம்பெனி நல்லா வந்து ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல், கண்டினியூஸாக பெர்ஃபார்மன்சஸ் நல்லா பாசிட்டிவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனி கண்டினியூஸாக பெர்ஃபார்மன்ஸஸை பாசிட்டிவாக கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு பிஇயில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மேலே ஏற்றிக்கிட்டே போவாங்க. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் பிபி வந்து 34 இருக்குது. நம்ம வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம கருதுவோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பிபிக்கு வந்து ஒரு 5லிருந்து 6, சில நல்ல கம்பெனினா ஒரு 10 டைம்ஸ் நம்ம வந்து போடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து 34 டைம்ஸ் வந்து போயிருக்கு. அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அதனால இதை நான் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் நம்ம உஷாராக இருக்க வேண்டியது என்ன இருக்காருனாக்க, கண்டினியூஸாக இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் வந்து மேலே ஏறிக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து ரொம்ப பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல பெர்ஃபார்மன்சஸ் நம்ம எடுக்கக்கூடியது இபிஎஸ் தான் நம்ம எடுப்போம். இபிஎஸோட டிடிஎம் கால்குலேட் பண்ணிக்கிட்டே வருவோம். இபிஎஸோட டிடிஎம் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலோ கரெக்ஷன் பெரிய லெவலில் லீடு எடுக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ நான் இபிஎஸோட டிடிஎம் நம்ம வந்து 299 இருக்கு. ஏன்னா 4 குவார்ட்டரோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதனால 4 குவார்ட்டரோடைய டோட்டல் பார்த்தோம்னா 299. இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷனை நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடியது வந்து 3 விதமாக கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன். இந்த ஏபிஎஸோட டிடிஎம் 4ஆல் டிவைட் பண்ணி 7.74 இது ஒரு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வருது. தென் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது இருக்கக்கூடிய க்ரோத் ஆஸ்பெக்டில் வரக்கூடியது 0.97 இபிஎஸ் வருது. அதே சமயத்தில் க்ரோத் ஆஸ்பெக்டோடைய ஆவரேஜ்னு பார்க்கும்போது 0.79 வருது. ஸோ இப்போ இந்த 3 இபிஎஸோட நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இபிஎஸோட டிடிஎம் இதில் எப்படி ட்ரூவாக இருந்தாலும் இபிஎஸோட டிடிஎம் எஸ்டிமேஷன் வந்து 3.20 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இதுவும் கிடைக்குது நமக்கு. அப்போ போன தடவையை காட்டிலும் ஒரு 20 பைசா கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வருது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ 0.61. ஸோ இப்போ இன்னாக போகிறது, நம்ம அதை இன்னாக போகிறது தான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து 0.74 வருது, இன்னொன்று 0.97 வருது, இன்னொன்று 0.79 வருது. ஸோ இப்போ இது 3மே வந்து எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் கூட இருக்கிறதுனால இது வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். அதே சமயத்தில் Q4 ரிசல்ட்டான 0.89ங்கிறத காட்டிலும் இது வந்து கம்மியாக இருக்குது. 2 கம்மியாக இருக்குது. ஒன்று வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருந்தாலும் சரி, க்ரோத்தோட ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருந்தாலும் சரி, 2மே கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் இது வந்து கரெக்ஷன் வரலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வரக்கூடியது பாசிட்டிவாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்தில் அது வந்து
அந்த சமயத்தில் ரிசல்ட்டை ஒட்டி இது மேலே ஏறுறதுக்கான திருப்பி வந்து மேலே அப் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எதர் கரெக்ஷன் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க சைட்வேஸ்லயாவது மூவ் ஆகலாம். பிரேக் அவுட்டுங்கிறது ஆக்சுவல் ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பாசிட்டிவாக கொடுத்துட்டாங்கன்னா சூப்பர் பிரேக் அவுட்டாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இவங்களோட இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் அண்டு புக் வேல்யூக்கு நார்மலாக வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா 21 ரூபாயிலிருந்து 29 ரூபா 30 ரூபா வரைக்கும் தான் எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து 100 ரூபாய்க்கு மேலேயே போயிடுச்சு. இப்போ இவங்க கரெக்ஷன் எடுத்து 20 ரூபாய்க்கு கீழே வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க 8 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் 20 ரூபாய்க்கு கீழே வரும்போது தான் இப்போ நம்ம வந்து இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து மார்க் பண்ணுறோம், சார்ட்டில் மார்க் பண்ணும்போது நம்ம வந்து இந்த சைக்கிள் இது வந்து நம்ம சைக்கிள் எடுக்கிறோம், குமுலேட்டிவ் சைக்கிள் நம்ம எடுக்கிறோம். சாரி இது வந்து ஆமாம் எக்ஸ்பொனென்ஷியல் சைக்கிள் எடுக்கிறோம். இந்த எக்ஸ்பொனென்ஷியல் சைக்கிளில் நம்மளுடைய ஃபார்முலாவில் நம்ம கிடைக்கக்கூடிய பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 25 ரூபாலேருந்து 26. அதான் அவன் போன தடவை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ண உடனே R1ங்கிறது 60லேருந்து 62, R2 119லேருந்து 122, R3 208லேருந்து 211, R4 அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 400 to 500 ஒட்டி வருது. 497 to 503 வருது. அதை நான் இப்போ மார்க் பண்ணலை. R3க்கும் R4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டான 269ங்கிறத மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவில் மிட் பாயிண்ட்ல கூட இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம். அப்போ மிட் பாயிண்ட்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ R3க்கும் R2க்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 159லேருந்து 162, R2க்கும் R1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 86 to 89, R1க்கும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 41 ரூபா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மிட் பாயிண்ட் ரீஜன் இருக்கு, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் இருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், பிரேக் பாயிண்ட்டை உடைச்ச உடனே மிட் பாயிண்ட்டை உடைச்ச உடனே R2 அதை தாண்டி R2 அண்ட் R3க்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டான 159 to 162 நெருக்கி போயிட்டு 153யோட ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்திருக்கிறான். ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துட்டு R2வை கீழே பிரேக் பண்ணியிருக்கிறான். இப்போ இது சப்சிக்வெண்ட்டாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எய்தர் இவங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறது இந்த மிட் பாயிண்டான 86 to 89 சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை அதையும் கீழே உடைச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க 60லேருந்து 62ங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி எடுத்து புல்லிஷ் ட்ரெண்டு திருப்பி கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க R2வையும் ஏற்கனவே இருந்த ஹைட்டை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க R3 ஆன 208லேருந்து 211க்கோ இல்லாட்டி 269க்கோ வாய்ப்புகள் இருக்கலாம். அது பிரேக் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க எகெயின் வந்து R2வோட 119லேருந்து 122 அப்படிங்கிற வேல்யூ கூட வரலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.